ஒரு 10,000 ரூபா ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்கணும், அவரு கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கும். இந்த 10,000க்கு பதிலாக 1,00,000 வாங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு வழி தெரியும். நமக்கு அப்போது அது புரியாது. நாம கொடுக்காம உள்ள வச்சிருந்த காசு தான் இப்ப 10,000 என்பது 1,00,000 வேலையை காட்டுகிறது என்று புரியாது. இவ்வானவர்களே, உலக வரலாற்றில் பூமி, குரானுடைய வரலாற்றுல சொல்றேன், குரான் கூறும் வரலாறுகளில் பூமி 2 தடவை பிளந்திருக்கிறது. 2 தடவை பிளந்திருக்கிறது. ஒரு தடவை பூமி பிளந்த போது ஒருவன் உள்ளே போனான். அவனுக்கு காரூன் என்று பெயர். அவனிடத்தில் அப்போது இருந்த அல்லாஹுவின் தூதர் போய், உன் காசில தர்மம் செய்யு கேட்டார். தர்மம் செய். அவ்வளவு காசு இருந்தது. ஒட்டகங்கள் கஜானாக்களின் சாவிகளை சுமந்து செல்லுமாம். அவ்வளவு கஜானா. கஜானா அல்ல, சாவிய ஒட்டகம் சுமந்துட்டு, ஒட்டகங்கள் சுமந்துட்டு போற அளவு. அல்லாஹுவினுடைய தூதராக அப்போது இருந்த நபி போய் சொன்னார் காரூனிடத்தில், லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா வ அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். உலகத்துல உன் பங்கு என்னன்னு மறந்துடாத. கடைசியில போகும்போது அந்த 6 அடியும் 5 மீட்டரும் தான், அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்லை என்றெல்லாம் சொல்லி பார்த்த பிறகும், இது என் காசு, என் ஞானம், நான் சம்பாதிச்சதுன்னு சொன்னான். எனது காசுன்னு சொன்னான். பூமி பிளந்தது. அல்லாஹ் அந்த வரலாற்றுல கடைசியில இப்படி முடிக்கிறான் அந்த வரிய, பூமி பிளந்தது. அவன் உள்ளே போய்கொள்ள வேண்டும், போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. போய்விட்டான். அவனுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. பூமி 2வது பிளந்தது எப்ப தெரியுமா? நமக்கு தெரியும், ஜம்சமுடைய தண்ணீருக்காக பிளந்தது. ஒரு குழந்தையின் காலடியில பிளந்தது. இந்த குழந்தைக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயர். அவங்க காலை உதறிய இடத்தில் அல்லாஹ் பூமிக்கு அதிசயமாய், அதுவும் தண்ணீருக்கான வாய்ப்புகளே இல்லாத பாறை முகடுகளுக்கு இடையில இருந்து தண்ணீரை அல்லாஹ் வெளியில கொப்பளிக்க வைத்தான். அவருக்கு இஸ்மாயில் என்று பெயர். அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, வகான யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. அந்த இஸ்மாயில் ஜகாத்தை கொடுக்குமாறும் தொழுகுமாறும் குடும்பத்தில் அனைவரையும் அவர் உத்தரவிட்டார். ஜகாத்தை சரிவர தாருங்கள் என்று கேட்ட இஸ்மாயிலின் காலடியில் உள்ள இருந்து வெளியே வருது. கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன காரூனுக்கு வெளியே இருந்து உள்ள தூக்கி போடுது. பூமி பிளக்கிற போதும் இந்த 2 வித்தியாசம் இருக்கிறது. நாம் கொடுக்க வேண்டிய அளவை கணக்கிட்டு கொடுத்து விட்டால் எந்த பூமியை பிளந்தும் அல்லாஹ் கொண்டு வந்து நமக்கு சேர்த்து விடுவான், கொடுத்ததற்கு மேல். இல்ல நான் இங்கே வச்சுக்கிறேன், கொடுத்தா தீந்து போயிரும், உள்ளேயே கொஞ்சம் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணா எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிரும். சமயங்களில் பூமியை பிளந்தாவது வரவேண்டிய பணத்தை வசூல் செய்து விடுவதற்கு அல்லாஹுவால் முடியும். அரபியில 2 வார்த்தை இருக்கு, தக்வீன் ஒரு வார்த்தை, தஷ்ரீஅன்னு ஒரு வார்த்தை. என்ன அர்த்தம் தெரியுமா? ஷரியத்து படி நீ கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவன் தக்வீன், உலக ஓட்டத்துல அவன் உங்ககிட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிடுவான்னு அர்த்தம். அதனால் தான் யாருக்கெல்லாம் அல்லாஹ் வழங்கும் வகையில் வைத்திருக்கிறானோ, வழங்கும் சூழ்நிலையில் வைத்திருக்கிறானோ, இதுல யாரும் போய் சொல்ல வேண்டியதில்லை. நாம எவ்வளவு கொடுக்கணுங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒரு சில பேர் 5,000 10,000 செலவு தர வேண்டும், சில பேர் 5 லட்சம் 10 லட்சம் தர வேண்டும். எவ்வளவு தர வேண்டும் என்பது அவரவர்களுக்கு தெரியும். கணக்கு எவ்வளவு என்று ஷரியத்து சொல்லி இருக்கிறது. முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நீயா பார்த்து ஏதாவது கொடுப்பான்னா, ஏதாவது பார்த்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, அவர் பாக்கெட்ல இருந்தோ அவருடைய உள் பாக்கெட்டுக்கெல்லாம் கை அவ்வளவு சீக்கிரம் போகாது. அதனால இது நீ முடிவு செய்ய வேணாம், நீ எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நானே முடிவு செய்யறேன்னு கணக்க அல்லாஹ் போட்டான். இப்ப பிரச்சனை அதுதான். என்னன்னா, நம்ம கையில விட்டுருந்தா நடக்காது.
நம்ம கையில விட்டுருந்தோம்னு வைங்களேன், தராவீக 2 ரக்காயத்தை தான் இருக்கும். இந்த தொழுகையுடைய ரக்காயத்தை எல்லாம் பிக்ஸ் பண்ணி சொல்லிட்டான்ல. ஃபஜ்ர்ல 2 அவ்வளவுதான், லுஹுர்ல இப்படி 4, மக்ரிப்ல 3. இந்த பிக்சிங் வந்து நம்மள்கிட்ட கொடுக்கல, அல்லாஹ்வா பண்ணிட்டான். அந்த மாதிரி நான் எவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும், இதை ஏன் பொறுப்புல விட்டுருந்தா அவ்வளவு சீக்கிரமாக மனிதன் முன் வர மாட்டான். அதனால தங்கம் வெள்ளி வச்சிருக்கியா, இப்படி கொடுத்துரு. விவசாய நிலம் விளைச்சல் எல்லாம் வந்துட்டு இருக்கா, இப்படி கொடுத்துரு. கால்நடைகள் ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கியா, இப்படி கொடுத்துரு. வியாபார சரக்கு ரொக்க பணம் இதெல்லாம் வச்சிருக்கியா, இப்படி கொடுத்துரு. கணக்கை அல்லாஹ் போட்டான். உலகத்துல 3 விஷயம் இருக்கு, இந்த கணக்குல நாம உள்ள போகவே கூடாதான். 3ல, ஏன்னா இந்த கணக்கு பிக்சிங் பண்ணி அல்லாஹ்வா சொல்லிட்டான். அந்த கணக்கு ஒண்ணு ஜகாத்து, இன்னொன்னு கனிமத் என்று சொல்லக்கூடிய போரின் போது கிடைக்கிற பொருட்கள், கொள்ளை பொருட்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல 5 பங்கா வைக்கணும், 1 பங்கை இப்படி கொடுத்துடணும், மிச்ச 4 பங்குல. இது இந்த அளவெல்லாம் குரான்லயே வருது. கனிமத்து. 3வது வாரிசுரிமை சட்டம். பையனுக்கு 2, பிள்ளைக்கு 1, மனைவிக்கு வந்து குழந்தை இருந்தா 4ல் 1, குழந்தை இல்லைன்னா 8ல் 1. மனைவிக்கு 8 பாகத்தில் 1 பாகம் தந்து விட வேண்டும். இறந்து போனவருக்கு குழந்தைகள் இருந்தால், இறந்து போனவருக்கு குழந்தை எல்லாம் இல்லைன்னா மனைவிக்கு 1/4 அவ்வளவு கொடுத்துடணும். பெற்றோர்கள் இருந்தால் 6ல் 1 பங்கு தரணும். இந்த கணக்கையும் நம்மள்கிட்ட கொடுக்கல. ஏன்னா குடும்பங்கள்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அவெல்லாம் கணக்கு போட்டு சில பேர்த்துக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க, சில பேர்த்துக்கு எக்கச்சக்கமா அள்ளி கொடுத்துருவாங்க. இதுல வந்து சாமர்த்தியக்காரன் பிழைத்து கொள்வான். இதையெல்லாம் வைத்து மார்க்கம் அல்லாஹ்வே தீர்ப்பு செய்து விட்டான். வாரிசுரிமை சட்டத்துல நீ எவ்வளவு கொடுக்கணுங்கிறத நான் சொல்ற மாதிரி கொடு, ஜகாத்தில நீ எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை நான் சொல்ற மாதிரி கொடு, கனிமத்து பொருளிலும் நான் சொல்ற மாதிரி பிரித்துக்கொள் என்று அல்லாஹ் சொன்னதுல இருந்து நம்மளா உட்காந்து வீட்டுல உள்ள தகப்பனாரு பசங்க அண்ணன் தம்பி எல்லாம் உட்காந்து நம்ம இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை தேவையில்லை. அந்த ஆலோசனை அவசியம் இல்லை. அந்த ஆலோசனையை தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ்வா முடிவு செய்து விட்டார்.